என் பேர் அறிவுங்க. நான் ஒரு டிகிரி ஹோல்டர், மிடில் கிளாஸில் வளர்ந்த பையன். எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தாங்க எனக்கும் இருக்கு. அது என்னன்னா... ஹலோ மச்சி, எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? மச்சான் நல்லா இருக்கேன், சொல்றா. மச்சான், ஜாப் விஷயமே கேட்டிருந்தேனே, ஞாபகம் இருக்கா? அப்படியா மச்சான், நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், நான் ஈவினிங் பண்ணட்டுமா? சரி மச்சான், நீ பாரா. சரி பண்ண அப்புறம் பண்ணு. ஓகே மச்சான். நம்ம நாட்டில் எவ்வளோதான் மாற்றம் வந்தாலும் இந்த வேலையில்லா திண்டாட்டம் மட்டும் அப்படியே தான் இருக்கு. ஹலோ சார், என் பேர் அறிவு, அரக்கோணத்துலேருந்து பேசுகிறேன். இந்த மாதிரி ஜாப் வேகன்சி தீபடி கேட்டிருந்தேன், உங்கள் நம்பர் கொடுத்தாப்புல. ஏதாவது ஜாப் வேகன்சி இருக்கா சார்? இப்போதைக்கு இல்லை, உங்கள் ரெஸ்யூம் வேணால் எனக்கு மெயில் பண்ணி விடுங்க, நான் பார்த்துட்டு. சரிங்க சார், இருந்தால் சொல்லுங்கள். ஓகே சார், இமெயில் பண்ணிடுறேன் சார். என்னதான் வேலை கிடைச்சாலும் நான் ஒரு டிகிரி முடிச்சதால எந்த வேலைக்கு வேணாலும் போக முடியாது. ஏன்னா நமக்கு காசை விட கௌரவம் தானே முக்கியமாயிடுச்சு. நான் டிகிரி முடிச்சு 2 வருஷம் ஆகுது. இப்ப வரையும் நான் எனக்கான வேலையை தேடி அலைஞ்சிட்டே தான் இருக்கேன். மச்சி, வேலை கிடைச்சிச்சுரா. ட்ரீட்டா வச்சுட்டா போச்சு. ஒரு மாசம் ஆகட்டா, சேலரி வந்து வச்சிடறேன். ஓகேவா? 1 செகண்ட்ரா. இட அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா சொல்லுங்கம்மா. எப்போ? என்னடா என்னாச்சு? இங்கதான் சொல்றாங்க. இப்பதான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு மச்சி. நிறைய செலவாயிடுச்சு. பாதி அமௌண்ட் கட்டிட்டேன். இன்னும் பாதி அமௌண்ட் என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டில் தான் அடமானம் வைக்கணும் போல. என்னதான் பண்ண போற? அப்பா வேலைக்கு போக சொல்லுன்னு தெரியல மச்சி. அப்பாவுக்கு வேற ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. கால் வேற நடக்க முடியல. நானாச்சும் தான் வேலைக்கு போகணும் மச்சி. நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், எதுவும் கிடைக்க மாட்டேது. என்ன பண்றதுன்னு தெரியல. படித்ததுக்கு தான் வேலைக்கு போகணும்னா அங்கே போக முடியாதுடா. என்ன வேலை கிடைக்குதோ போ, என்ன வேலைனாலும் ஃப்யூச்சரில் நல்லா கிடைக்கும். என்ன கிடைக்குதோ போ, நல்லதே நடக்கும்டா. ட்ரை பண்ணுறேன். வீட்டு சூழ்நிலையால் மனசை மாற்றிக்கிட்டு டெலிவரி பாய் வேலைக்கு போனேன். ஆனால் அதுவும் ரொம்ப நாள் நீடிக்கல. நான் தான் ஆர்டர் பண்ணேன். கியூஆர் கோட் காட்டுங்க. காதலத்துக்கு கூட இந்த காலத்தை தகுதி வேணும். மறுபடியும் அந்த ஆளையை விட்டு வேற வேலையை தேடி அலைஞ்சேன். அது வந்து இருங்க, நான் உங்க பேச்சு கேட்க வரல. நான் எவ்வளவுதான் பொறுத்து போறது? எனக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ். மாப்பிள்ள யூஎஸ்ஏல ஒர்க் பண்றாரு. மந்த்லி சேலரி. என்னப்பா தம்பி, சாப்பிட்டாச்சாப்பா? சாப்பிட்டானே. தம்பி எதுவும் பிரச்சனையா? நானும் அன்னையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு மாதிரியா இருக்க. வேற என்ன பண்ணுறது? நானும் நிறைய இடத்துல வேலை தேடி பார்த்துட்டேன், ஒரு வேலையும் செட் ஆகலை. அப்படி செட் ஆனாலும் எதனா ப்ராப்ளம் வருதுண்ணே. என்ன பண்ணுறதே தெரில, செத்துலாம் போல இருக்கு. தம்பி நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத.
நம்ம வாழ்க்கையில் ப்ராப்ளம் வந்தால் ஃபேஸ் பண்ணுறோம். ஆனால் அதே ப்ராப்ளம் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ட்டு மனசை போட்டு குழப்பிக்கிறோம். நாம தான் அதை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு காட்டணும். கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுறது தான்ப்பா ஜெயிக்கிறான். என்ன வேலைனாலும் பண்ணலாம், தப்பு இல்லை. மற்றவங்களுக்காண்டி வாழாத, உனக்காக வாழு. ஃபீல் பண்ணாதப்பா.